ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் நிறையா இருந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு முருங்கைக்காய் மசாலா பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு மசாலா வந்து இன்னைக்கு அம்மியில் அரைக்கலான்னு முடிவு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சிம்பிள் தான். கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகம், அப்புறம் மிளகா 5, 6, அப்புறம் கொஞ்சம் தேங்காய். சரி, இதை வச்சு நல்லா அரைக்கும் போது ரொம்ப மணமாக இருக்கும். நம்மளுக்கு கைக்கும் எக்ஸசைஸுன்ற ஒரு ஃபீலிங் வரும். ரொம்ப அனுபவித்து அரைச்சேன். இந்த மசாலா இப்போ வந்து முருங்கைக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு போட்டு அது நல்லா ஒரு மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம், ரோஸாக பொரியணும்னு சொல்லியிருக்கேன். அதுபோல் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் பொறுமையாக தான் பண்ணணும். டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போடக்கூடாது. ஸோ அது முடிஞ்சோடனே, அது வெடித்தோடனே, கடுகு வெடித்தோடனே பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை ரெடியாக வச்சுக்கணும். கருவேப்பிலை போட்டு அப்புறம் தக்காளி. நம்ம தான் வெங்காயம் யூஸ் பண்ண போகிறது இல்லையே, ஸோ அதனால் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டுட்டு இதுலேயே உப்பு போட்டு நல்லா வெந்தோடனே, கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ மசாலா மிக்சிலேருந்து இல்லாமல் ஒரு தட்டில் நம்ம வலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அம்மியில் அரைச்சி அதை இதில் சேர்க்குறோம். ஸோ இதுதான் இதோட மசாலா. லைட்டாக வேணால் இந்த கழுவி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை நல்லா சேர்த்து விட்டுட்டு இதோட தக்காளியோடு இந்த மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு முருங்கைக்காயை இதில் கொட்ட வேண்டிதான். வெந்திருக்கு நல்லா முருங்கைக்காய். அதில் லைட்டாக தண்ணி இருக்கும், அதோடையே இதில் போட்டுக்கலாம். ஏன்னா மசாலா ஸ்லைட்டாக வந்து கிரேவியாக தான் இருக்கும். லைட்டாக ரொம்ப கிரேவியாக இருந்தால் குருமா மாதிரி ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. பட் லைட்டாக கொஞ்சம் கிரேவி இருக்கணும். இதை வந்து சாதத்துலேயும் பெரட்டி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சரி, இப்படி இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நல்லா சார்ந்ததுக்கப்புறம் தனியா தூவி முடிச்சிட்டோம்.